ஒரு காலத்துல ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு தன்னுடைய கழுதைய கண்டா ரொம்ப பிடிக்குமா. அவரு நினைச்சிட்டு இருந்தாராம், அந்த கழுதனாலதான் அவர்னால பல இடங்களுக்கு சென்று வியாபாரம் சிறப்பா செய்ய முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். அதனால அவருடைய கழுதைய ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாராம். எவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த கழுதை ஒரு நம்பிக்கை துரோகியாவும் சோம்பேறியாவும் இருந்துதான். அதுக்கு எப்பயும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இஷ்டமா. அதுக்கு பாரத்தை சுமக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதான். ஒரு நாள் அந்த வணிகர் பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போய் ஒரு நதிய பார்த்தாராம். அந்த நதியில தற்செயலா அந்த கழுதை விழுந்துருச்சான். அந்த கழுதை உப்பை சுமந்துட்டு இருந்ததுனால அது நதியில விழுந்ததும் கரைஞ்சு போயிடுச்சான். மீண்டும் எந்திரிச்சு நிற்கும் போது தன்னுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி உணர்ந்துதான். இதை பார்த்த வருத்தம் அடைஞ்ச அந்த வணிகர் சோகமா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். அதே போல அடுத்த நாள் அந்த வணிகர் தன்னுடைய கழுதை மேல உப்பு பாரத்தை வச்சாராம். அந்த நதியை தாண்டும் போது அந்த வணிகர் தன் கழுதையை பார்த்து சொன்னாராம், பத்திரமாயிரு, பார்த்து நட. இதை கேட்டும் கூட தானாவே அந்த நதியில விழுந்துருச்சான். இதை பார்த்த அந்த வணிகருக்கு புரிஞ்சுதான் தன்னுடைய கழுதை தனக்கு ஏமாற்றம் செய்யறான்னு. இப்போ அந்த கழுதைக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு முடிவு பண்ணாராம். அடுத்த நாள் அந்த வணிகர் அந்த கழுதையோட பையில கொஞ்சம் பஞ்சும் மண்ணும் வச்சிருந்தாராம். அந்த நதியை மீண்டும் கறக்கும்போது இந்த கழுதை மீண்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். ஆனா இந்த தடவை தன்னோட பை பாரம் குறையாம பாரம் அதிகரிச்ச மாதிரி உணர்ந்துச்சான். இதை பார்த்த அந்த வணிகர் தன்னுடைய கழுதை கிட்ட சொன்னாராம், நான் உன்னை எவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டேன், ஆனா நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. இப்போ இந்த பாரத்தை நகரம் வரைக்கும் நீ தான் கொண்டு வரணும், இதுதான் உன்னுடைய பாடம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த கழுதை தன்னுடைய தப்பை உணர்ந்துதான். இதிலிருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, யாரையும் எப்பையும் ஏமாற்றக்கூடாது, சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா நீங்களும் அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்.